நான் உங்கள் கனவுகள் நண்பா. ஸோ நான் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நம்ம புக் பண்ணி போவோம்ல, இந்த டிஎன்எஸ்சிடிசி. ஸோ அந்த பஸ்ஸில் உள்ள சின்ன இஷ்யூ தான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பஸ்ஸில் நான் கோயம்புத்தூர்லேருந்து பொன்னமராவதி போகிறதுக்கு நான் பஸ்ஸு புக் பண்ணிட்டேன். பஸ்ஸு புக் பண்ணதுக்கப்புறம் ஜிபே பேமெண்ட் பண்ணிட்டேன். அதில் ஒரு ஆதார் கார்டு கூட நம்ம ஐடி ப்ரூஃப் கேட்கல, மற்ற எல்லாமே கேட்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, சரி ஓகே. ஜிபே பண்ணிவிட்டேன். யார் போகிறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா போகிறாங்க. வயசு, ஏஜு, இமெயிலு எல்லாமே நான் போட்டுட்டு அதை நான் ஓகே பண்ணிவிட்டேன். பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஜிபேவில் அதில் போட்டு ஜிபே ஆகிடுச்சு. பணம் டெபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பில்லு எடுக்கிறதுக்கு சர்வர் இஷ்யூனால அந்த பில்லு எடுக்க முடியல. ஸோ அந்த பில்லு எடுக்க முடியாதனால ரொம்ப நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. லோடிங் ஆகிட்டே சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்துட்டு அப்போ அந்த சர்வருக்குள்ளே போக முடியல. ஸோ நான் ஏஐயில் கேட்கும்போது, நீங்கள் அந்த பணம் போட்டிருக்கீங்களே, அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் காட்டி நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு ஏஐ சொல்லிடுச்சு. சரின்ட்டு நம்ம அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு அம்மா எழுதிவிட போனால், அவனுங்கள்ட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த கஸ்டமர் கேர்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வர் இஷ்யூ ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால், அவன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் இமெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்ட்டு நான் இமெயில் கொடுத்தேன், ஃபோன் நம்பர் கொடுத்தேன், அதில் வரலன்ட்டானுங்க. இமெயில் கொடுத்தேன், அதில் என்ன சொல்லிட்டானுங்கன்னா, உங்கள் நம்பர் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, 95க்கு பதிலாக 91 கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னா, இதில் என்னென்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னானுங்க பணம். அதுக்குண்டான மெசேஜும் வரல. ரீஃபண்ட் ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகுங்கிற மெசேஜ் அனுப்பலாம்ல, ஏன் அனுப்பலை? அங்கே போய்ட்டு அந்த ஏஐ சொன்னதை வச்சு நான் அவன்கிட்ட கேட்டால், இந்த மாதிரி நான் இந்த பேரில் நமக்கு புக் ஆனது தப்பாக, சப்போஸ் பேமெண்ட் போயிடுச்சுன்னா அந்த டிக்கெட்டுக்கு அந்த பேர் புக் ஆகிருக்கும். அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் எடுத்து. அவனுங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி காட்ட முடியும்? நீங்கள் ஒரு பேர் சொல்லுவீங்க, வேறு யாராவது புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க உட்காந்துருவாங்க. அப்படிலாம் ஏன்டா புக் பண்ணுற? அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் சரியான ஒரு ப்ராப்பராக புக்கிங் பண்ணி இந்த ஐடியில் உள்ள ஆள் தான் போகுங்கிற ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் பண்ணாங்கன்னா, இது என்னது? அதை ஒரு சின்ன சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், அதே பஸ்ஸில் இன்னொரு அம்மா அந்த அம்மா பேரில் பஸ்ஸு புக் பண்ணிட்டாங்களாம். அவங்க தங்கச்சியோ அக்காவோ யாரோ வராங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி நான் என் பேரில் புக் பண்ணிட்டேன், இந்த இவங்களை போக சொல்லலாம். அதெல்லாம் பண்ண முடியாமல் செக்கர், ஏன்னா அப்படி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போயிட்டு இவங்களை இறக்க போகிறாங்க. நீங்கள் அப்படியே சென்சார் மூலியமாக கண்ணுலேருந்து காதுலேருந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்றீங்க. அது ஒரு டிக்கெட்டு தான். நான் இப்போ பஸ்ஸில் போகலன்னா இந்த டிக்கெட்டை கொடுத்து, தேட்டரில் படத்துக்கே அப்படி தான், அந்த டிக்கெட் இன்னொருத்தவங்க போய் அனுப்பணும். இதெல்லாம் பெரிய ஒரு மேட்ரு கிடையாது. அதாவது சாதாரண மக்கள், பொதுமக்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு பெருசாலாம் அவங்கள நீங்கள் ஒரு அக்யூரேசியாக ஒரு 100% அவங்கள கொண்டு போக முடியாது. சரி அப்படியே நீங்கள் பண்ணாலும் நல்ல நாள் பெரிய நாளுக்கு 100 டிக்கெட்டு புக் ஆயிடுச்சு. 52 டிக்கெட்டா, 52 டிக்கெட்டோ 47 டிக்கெட்டோ புக் ஆகுது அப்படின்னா, நீ இன்னொரு பர்சன்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? ஸோ அந்த புக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பர்சன்ட் அரேஞ்ச் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வச்சுன்னா அதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்க. அவன் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஜிபேயில் அவன் ஜிபே பண்ணிங்களா, அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். இப்போ கூகுள் பே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம எப்படி கேட்கணும்? அவன் கேட்டால் நாங்கள் பணம் அனுப்பிவிட்டோங்கிறேன், இவன் கேட்டால் அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த மாதிரி ஏன் நீங்களே ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ள உன் சர்வருக்குள்ளே நீ ஒரு சர்வர் வச்சுக்கலாம்ல. இப்போ நான் ஒரு ஓனர்னா, எனக்கு கீழே ஒருத்தன் வேலைக்கு வச்சுருக்கேன்னா அவன்கிட்ட நான் கேள்வி கேட்குற மாதிரி நானே அவன்கிட்ட கேட்டுக்கணும். நான் போய் இன்னொருத்தவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட கேளுங்க, இவன்கிட்ட கேளுங்கன்னா ஒரு கஸ்டமர் வரான்னா அவனுக்கு பண்ண முடியுமா? அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சர்வே சரியாக பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த சர்வேவே பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் எல்லாருமே நம்ம போய் டிக்கெட் எடுத்து அவன் வாட்டுக்கு ஊருக்கு போய்க்கிடுவான். நீங்கள் பெரிய நாலேஜ் வளர்ந்துருச்சு, இன்டர் நாலேஜ் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய இஷ்யூ பண்ணி சாதாரண மக்களை டென்ஷன் ஆக்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த சரியான முறையில் நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கனவு நண்பா.